Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அட போதும் நிறுத்துங்க. யார் இத வாச்சிக்கிட்டு இருக்கிறது? சொல்லுங்க கிங் கோகோ. யார் என்னுடைய தூக்கத்தை கெடுத்தது? கிங் கோபோ, சிவாவோட தாத்தா தான் பேக் பைப்பை வாசிட்டு இருக்காரு. என்னது? தாத்தா மறுபடியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டாரா? பேக் பைப்பை பேன் பண்ணுங்க. அட என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க? தாத்தா, கிங் கோகோ உங்க பேக் பைப்பை பேன் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரீம் சிட்டில இனிமே யாரும் பேக் பைப்பை வாசிக்க முடியாது. என்ன? நான் கிங் கோகோவை சந்திக்கணும். கிங் கோகோ, நான் எப்போ ஏதாவது புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தாலும் நீ அதை பேன் பண்ணிக்கிட்டே இருக்க. நேத்திக்கு நான் புது பேக் பைப்பை எடுத்தேன், இன்னைக்கு நீ அதை பேன் பண்ணிட்ட. பேன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய அந்த அபஸ்வர பேக் பைப்பால சிட்டில உள்ள எல்லா ரோபோட்ஸுக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேத்து உங்களுடைய ஸ்வரம் எவ்வளவு ஹை பிட்ச்ல இருந்துச்சுன்னா அதால என்னுடைய ஸ்க்ரூஸ் எல்லாமே லூஸ் ஆயிடுச்சு. நீ ஒரு பேட் ராஜா. உனக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு பேன் பண்றது மட்டும்தான். பேன் ராஜா. பேன் ராஜா? நட்ஸ் போல்ட் மேல சத்தியமா சொல்றேன், ஒருவேளை நான் மட்டும் ராஜாவா இல்லனா அப்புறமா எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஸ்க்ரூஸ் எல்லாமே லூஸ் ஆயிடும். உங்களுக்கு என்ன பார்த்தா பேன் ராஜா மாதிரி தெரியுதுல? அப்ப சரி, நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ராஜாவா இருந்து அப்போ ஆயில் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சிரும். நான் போறேன் என்னுடைய மெயின்டெனன்ஸ் பார்க்குக்கு. நீங்க எப்படி இந்த சிட்டியை ரூல் பண்றீங்கன்னு பார்க்கலாம். தளபதி ரோபோட், இவரு இன்னைக்கு ஒரு நாள் ராஜா. இவர் எங்கேயும் ஓடி போயிடாம நீதான் பாத்துக்கணும். நம்மளுடைய ஒரு நாள் ராஜா வாழ்க கிங் தாத்தா. இப்ப கிங் கோகோ போயிட்டாரு. இப்ப கிங் தாத்தாவை நான் எப்படி திசை திருப்ப போறேன்னா, எக்ஸ்ட்ரீம் சிட்டி எல்லாமே இவருக்கு எதிரா மாறிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட புது கிங்கா நான் மாறிடுவேன். அப்புறம் யார் என்ன தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். நீ எனக்கு என்ன குடிக்க கொடுத்த? தாத்தா, இது கரார ஆயில். எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருக்கிற எல்லா ரோபோவும் இத ரொம்பவே வெறுப்பாங்க. நீங்க இத பேன் பண்ணிடுங்க, எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. போதும், ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. கிங் தாத்தா கட்டளையிடுறேன், கராரா ஆயில எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருந்து பேன் பண்ணணும். அப்புறம் அது இந்த பேலஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். பேன் பேன் பேன். இப்ப பிரமாதமா இருக்க போது ரோபோட்ஸ் எல்லாமே கிங் தாத்தாவுக்கு எதிரா மாறிடுவாங்க. நகரத்துல அழிவு உண்டாயிடும். ஆயில் ப்ரொடக்ஷனை நிறுத்துங்க. இனில இருந்து எந்த கரார் ஆயிலும் ஃபேக்டரி விட்டு வெளில போகாது. கரார் ஆயில பேன் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாருங்க, கிங் தாத்தா கரர் ஆயில பேன் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்குமே கரர் ஆயில் கிடைக்காது. நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்க. ரோபோட்ஸ் எல்லாருமே தாத்தா பக்கம் எதுக்கு கோவமா வராங்க? கரார் ஆயில் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட எல்லா ரோபோக்கும் ரொம்ப பிடிச்சமான ஆயில். அப்புறம் அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப எல்லா ரோபோட்ஸும் கிங் தாத்தா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பேன் பண்ணீங்க.
நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க தாத்தாவை யாரும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இந்த பசங்களையும் பிடிங்க, இவங்களாலதான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. அப்படியா? அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா ரோபோட்? ஆமா, இது என்னோட சதிதான். அப்புறம் இன்னையில இருந்து நான் தான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ராஜா. அந்த பசங்களை பிடிங்க. போதும், இந்த வேடிக்கையை நிறுத்துங்க. நான் தான் கிங். அந்த கிங் தாத்தாவை பிடிங்க. தாத்தா வாங்க, இந்த சிம்மாசனத்தை விட்டுருங்க. இது என்னைக்கும் நடக்காது. ஒரு ராஜா எதுக்கும் பயந்து ஓடி போக முடியாது. ஆபத்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி. பிடிங்க. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம இப்ப உடனே கிங் கோகுவை காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அவரோட லொகேஷனும் இதுல கரெக்டா தான் காட்டுது. எங்களை சேஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. கிங் கோகு, உங்களோட தளபதி போட் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அவரோட சதியால கராரா ஆயில பேன் பண்ணி எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருக்கிற மொத்த ரோபோட்ஸையும் தாத்தாக்கு எதிராக மாத்தி விட்டுட்டாரு. ராயல் கார்ட்ஸ் எல்லாம் கிங் தாத்தாவை இப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கராரா ஆயில பேன் பண்ணிட்டீங்களா? கராரா ஆயில் ரோபோட்ஸ் உடைய தினசரி சாப்பாடு. ஒரு நாள் உங்களை ராஜாவை ஆக்கினாலும் ஆக்கின, நீங்க எல்லாருடைய சாப்பாட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வாய மூடு. உன்னுடைய அந்த தளபதி ராஜாவா ஆகிறதுக்கு விரும்புறான். நான் தான் உன்னுடைய கிரீடத்தை காப்பாத்தினேன். நன்றிய மறந்துட்டியா? உனக்கு பின்னாடி அந்த தளபதி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு எதுவுமே தெரியாது. என்ன? என்னுடைய கிரீடத்தை பத்திரமா பாதுகாத்துக்கங்க. நான் ஒரு ஸ்மார்ட் ராஜாவா இருக்கிறதுனால நான் எப்பவுமே கராரா ஆயிலுடைய எக்ஸ்ட்ரா சப்ளைய வச்சிருப்பேன். அது மாளிகைக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. லெஃப்ட் சைடா? அது நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. நாங்க இப்போ சேஃப் ரூம்ல இருக்கோம். ரோபோட்ஸ் எல்லாம் வாசல்ல தான் இருக்கு. அதுங்க எப்ப வேணாலும் உள்ள வந்துடலாம். ஓ, அப்படின்னா உங்களுடைய கதை முடிஞ்சது. என்ன? உடைச்சிருங்க. இன்னையில இருந்து நான் தான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட பொது கிங். புரிஞ்சுதா சின்ன பையா? இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ தகரடபா டின் பாட், சின்ன பையனு மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. அந்த பசங்களை விட்டுடுங்க, இல்லனா என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டா. பசங்களா வாங்க, ஓடுங்க. எல்லாரும் இங்க வாங்க. நம்ம இப்ப ஆயில் டிப்போ கிட்ட போயே ஆகணும். நம்ம ஆயில் டிப்போவை ஓபன் பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாருமே அமைதி ஆயிடுவாங்க. என்ன மன்னிச்சிருச்சுப்பா. என்னாலதான் என்ன தப்பு நடந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரமா டிப்போக்குள்ள வந்துருங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட போதுமான அளவு இந்த ஆயில் ஸ்டாக் இருக்கு. எல்லாரும் நில்லுங்க. கராரா ஆயில் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ஆயில் கிரைசிஸ் இப்பவே முடிவடைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ கிங் தாத்தா.
தேங்க்யூ சிவா, தேங்க்யூ தாத்தா. ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு என்ன ஆயிருக்கும்? என் தளபதி என்னுடைய எக்ஸ்ட்ரீம் சிட்டியை என்ன பண்ணிருக்கும்னே தெரியல. உங்களாலதான் எனக்கு இந்த துரோகியை பத்தி தெரிஞ்சது. நீங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ சிவா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.